ஒரு குற்றவாளியா கூட வெளிநாட்டுல இருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரவே கிடையாது. எந்த கட்சிக்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். போறதுக்கு வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. பொங்கடவெல்லாம் எனக்கு கொடுக்கவே முடியாது. நான் பில்டிங்க ஜாலியா போட்டு போவேன். உங்களுக்கு தெரியுமில்ல, என் பொழப்பே இதுக்குதான். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Till my last breath I will fight for the temple. Till my last breath I will fight for the idols in the temple. அர்ச்சகர்களுடைய உச்சக்கட்ட அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு ஆள் கேளுங்க, நீங்க ஒரு ஆள் கேளுங்க. காலையில இருந்து சிபிஐ விசாரணை போச்சு இல்ல, என்ன பண்ணாங்க, எதுக்காக சார் இந்த விசாரணை? சார் ஏற்கனவே கேஸ் இல்ல, 1000 கேஸ் எம்எல்ஏ கிடக்கு. ஒரு கேஸ் 2 கேஸ் எல்லாம் கிடையாது. சாகரம் இல்லையா, அதுக்கு முந்தின வரைக்கும் எனக்கு விசாரணை இருந்துகிட்டு இருக்கும். கோர்ட்டுக்கு நான் போவேன், கோர்ட்டுக்கு நான் சரி கோர்ட்டுக்கு போறணும். அதாவது டெத்து என்னைக்கு மண்டே போறோனோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேல நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் மற்ற வழக்கெல்லாம் என் மேல இருக்கும். என்ன காரணம்னா, ஏற்கனவே உங்களுக்கு 100 முறை சொல்லியிருப்பேன். ரிட்டையர் ஆன பிறகும் நான் இன்றைக்கி வழக்குகளை காணா போன தெய்வ விக்கிரங்களுக்கு நானே போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்ருக்கேன். பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய இடங்களில் அதெல்லாம் இருக்குது. அதனால் இது எப்போயும் ரெகுலராக எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு நானே அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி நிறையா என்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுத்து உதவி இருக்கேன். இல்லை, ரைடுங்கிறது இல்லீகல். ரைடுகள் விசாரணைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்காங்க. டாக்குமெண்ட் என்கிட்ட நிறையா டாக்குமெண்ட்லாம் இருந்து, பழைய டாக்குமெண்ட்லாம் ஏற்கனவே பழைய விசாரணை அதிகாரிட்ட கொடுக்க முடியல. இப்போ புதுசாக வந்திருக்காரு, ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. மொத்தத்தில் அவங்க உங்களுடைய நேர்மையாக நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோன்ட்டு தான் வந்தார். அதெல்லாம் ஒன்றும் சும்மா பொய் சொல்லக்கூடாது அவங்கள. அதில் நான் நேர்மையாக ஒரு எல்லளவு கூட நான் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ஆள் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க. யார் மேலே? ஒரு டிஎஸ்பி மேலே. அந்த டிஎஸ்பி மேலே கேஸ் சம்பந்தமாக நாங்கள் வந்து விசாரிக்க வந்திருக்கோம். ஏற்கனவே வந்தவங்க தானே, அதே ஆளுக்கு ஃபர்தராக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில் நான் என்ன சொன்னேன், ஒரு தெய்வ விக்கிரகம், அதாவது நடராஜர் தெய்வ விக்கிரகம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. பல ஊர்லேருந்து போன அதை தெய்வ விக்கிரகத்தை கையை 2 அறுக்கிறாங்க. அறுத்தது இங்கே நடந்தது, தமிழ்நாட்டில் அறுக்கிறாங்க. அந்த குற்றத்தை 2005 அறுக்கிறாங்க. நடராஜர் தெய்வ விக்கிரகத்தை 2 அறுக்கிறாங்க. அது சம்மந்தமாக ஒரு கொலை ஒன்று நடக்குது. மதுரையில் கொலை நடக்குது. அந்த கொலையை 4 வருஷமாக லோக்கல் போலீஸில் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் முடித்த பிறகு நான் வந்து 2012 11 எண்டில் அங்கே போலீஸ் ஆஃபீஸராக வரப்போகும்போது, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் எந்தவித ஒரு சர்ச்சுமே நடக்கலை. 10 வருஷமாக 15 வருஷமாக அமெரிக்காவில் நடக்கலை. நான் வந்த பிறகு தகவலை ஒரு குற்றவாளியை கைது பண்ணி, சில பேர் சொல்கிறாங்கல்ல, நான் தான் அரெஸ்ட் பண்ணேன், அந்த இன்ஸ்பெக்டர் காதர் பாட்சா நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வி நீங்கள் கேட்க வேணாம், நான் சொல்கிறேன், இது உண்மை. ஒரு குற்றவாளியாக கூட வெளிநாட்டிலேருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரவே கிடையாது. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. மறந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு குற்றவாளி, இல்லாட்டி அரை குற்றவாளின்னா நக்கலுக்காக சொல்கிறேன் நான், அவரை கூட வெளிநாட்டிலேருந்து அவங்க கொண்டு வரவே கிடையாது. ஒரு கேஸில். எந்த கேஸில்? நடராஜர் அறுத்த கேஸில். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார், அந்த கேஸில் நான் ஐஓ இல்லையே அப்படின்னாரு. ஐஓ இல்லை தான், ரைட், ஓகே. ஆனால் இன்னொருத்தர் ஜீவானந்தன் ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணார். சர்ச் பண்ண போகும்போது அந்த வீட்டில் போய் இதே மாதிரி சர்ச் பண்ண எங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட போயிருக்காரு. போனது அவருடைய பெயர் அந்த ஜீவானந்தன் எழுதுறாரு. இவரும் கூட இருந்தார். இவரும் அசஸ் பண்ணார். ஐடலை நாங்கள் சீஸ் பண்ணுறோன்னா, நடராஜர் ஐடல் மெட்ராஸ்லேருந்து எங்கே போச்சு? பாம்பே போகுது. கையெழுத்த நடராஜர் சரி எங்கேருந்து போகுது? மெட்ராஸ்லேருந்து, அதாவது பல ஊர்லேருந்து மதுரைக்கு வருது. மதுரையில் கொலை நடக்குது, கையை அறுக்கிறான். அதுக்கு அடுத்தது, பொறுமையாக தானே போகிறேன், அதுக்கு அடுத்தது மெட்ராஸ் வருது. மெட்ராஸ்லேருந்து டைரெக்டாக அந்த சிலை எங்கே போகுது? நேரடியாக பாம்பே போகுது. தீனதயாள வீட்டிலேருந்து பாம்பே போகுது. பாம்பேலேருந்து மேன்ஹேட்டனுக்கு போகுது. மேன்ஹேட்டனுங்கிறது ஒரு இடம் இருக்குது, அந்த மேன்ஹேட்டன் நியூயார்க். அங்கே வந்து மேடிசன் அவென்யூன்னு ஒரு இடம், 1224 நம்பர். அந்த நம்பர் தான் ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட்னு சொல்லி ஒரு வெளிநாட்டுக்காரன், உங்களுக்கு தெரியும், சுபாஷ் சந்திர கபூரை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் கொண்டாந்து உள்ளே வச்சு தண்டனை வாங்கி இன்னொரு 10 வருஷத்துக்கு மேலே உள்ளே கிடக்கிறான். நல்லா கவனிங்க. அந்த இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சார் விடாமல் நீங்களும் அவரை விரட்டுறீங்க, அவரும் உங்களை விரட்டுறாங்க. அது அவரை விரட்டலை, இந்த கேஸை நம்மளே விரட்டுது. நானும் இன்றைக்கி ரிட்டையர் ஆன பிறகும் செய்யலான்னு சொல்கிறீங்க. நல்லா யோசிக்கிறணும். இன்ன வரைக்கும் எந்த பார்ட்டியிலும் சேரலை. சும்மா ஆளாளுக்கு அதில் போவாங்க, இதில் போவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, சொல்லி இல்லைன்னா பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்கலை, இன்னமும் நடக்காது. அண்டே போடுற வரைக்கும் அதெல்லாம் எந்த கட்சிக்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். போகிறதுக்கு வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை, இருக்கட்டும். அதனால் பர்சனல். 2வது, நேர்மையை பற்றி ஒரு எல்லையில் கூட எவனும் பேச முடியாது, எவனும் பேச முடியாது. வந்தவங்களும் அதெல்லாம் கையெடுத்து கொண்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் வேறு. இப்போ வழக்கில் இந்த ஆளை வம்பா நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்கிற பிரச்சனை, குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அந்த குற்றச்சாட்டுக்கு தான் சொல்கிறேன். அப்படின்னா தீனதயாளன் வீட்டில் வந்து சர்ச் பண்ண போகும்போது கூட இருக்கிற அதிகாரி எல்லாரும் கையெழுத்து போடுறாரு. அப்போ இவரும் கையெழுத்து போடுறாரு. அப்போ ரிமாண்ட் ரிப்போர்ட்டில்
என் கூட காதர் பாட்சா இருந்தாருன்னு சொல்லி ஜீவானந்தம் எழுதுறாரு. அதே ஜீவானந்தம் என்ன எழுதுறாரு, திருப்பி தன்னுடைய கேஸ் டைரியில எழுதுறாரு இவர் இருந்தாருன்னு சொல்றாங்க. சென்னையில நான் டியூட்டி, எனக்கு மதுரையில எதுக்கு சம்பந்தமே இல்லை அந்த மாதிரி. அது நான் சொல்லல, உங்களுடைய இல்லை காதர் பாட்சா சொல்லத்தானே சார் செய்வாரு. எப்படி கேட்டீங்கன்னா, அப்படி இல்லாதவரை எழுதியிருந்தா, ஜீவானந்தம் எழுதியிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு உள்ளா இருக்கும். ஏன் அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல? பெரிய தப்பா போயிடும் இல்லையா? ஒரு ஆள் வரலையே, 4-5 பேர் வந்திருக்காங்களா, 4-5 பேரை நாங்கள் சாரி சார் அதெல்லாம் மாட்டுக்கிறதுக்கு அதெல்லாம் உச்சக்கட்ட பொய், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. உள்ளே இருந்தது உண்மை. விசாரணைக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கே அவங்க சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் வயிறு எரியதெல்லாம் சொன்னார். இந்த பாவத்தெல்லாம் எடுத்து கொண்டு நோனோ இது ஒரு கேஸில் இன்னொரு கேஸை கொண்டாடுவீங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா நல்லா யோசிப்பாரு. 1400 நான் விசாரித்தேன் இல்லையா, எங்கள் டிஏஜியாக இருக்கும்போது விசாரிச்சதனுடைய விளைவு விசாரித்தேன்ல, அங்கே டிஏஜியாக இருக்கணும் ஐஜிஆருனுடைய விளைவு என்ன? 2012 ஒரு ஆளை கொண்டாந்த பிறகு ஒரு தகவல் கொடுக்குறேன் அமெரிக்காவுக்கு. அந்த தகவலை வச்சு அங்கே ரெய்டு பண்ணுறாங்க. எத்தனை இது ஒரு வாட்டி தான் இங்கே வர்றாங்க இன்வெஸ்டிகேஷன் எனக்காக. அங்கே அப்படி இல்லை, 100 இடத்துல 100 முறை பண்ணுறான். 8 இடத்துல பண்ணி 2622 தெய்வ விக்கிரகங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸை சீஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனால் நான் போகிற வரைக்கும் அவங்க கேஸ் போடலை. நான் டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வரேன் இல்லையா, அது வரைக்கும் அவங்க கேஸ் போடலை. வெளியே வர்றேன் 2020 வந்த பிறகு அவர் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட போகும்போது அந்த டாக்குமெண்ட்லாம் எனக்கு கிடைக்கிது. இட்ஸ் a குட் போலீஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து 3 வாட்டி என்னை வந்து பார்க்குறாங்க. பார்க்க போகும்போது இந்த குற்றவாளியோட பேரை யார் எழுதுறா? சுபாஷ் சந்திரக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணி ஜெர்மனியில் வச்சுருக்கேன். ஜெர்மனியில் ஜெயிலில் இருக்க போகும்போதே மெயில் கொடுக்குறான். ஆரோன் ஃப்ரீட் மேன் அப்படின்ற ஒரு மேனேஜருக்கு மெயில் கொடுக்குறான். அந்த மெயிலில் ப்ளீஸ் டெல் ஷன்ட்டு, கால் ஷன்ட்டு அப்படின்னா மேனேஜரை ஷன்ட்டுன்னு ஒரு ஆளை போட்டு, நார்த் இந்தியாக்காரன் குற்றவாளி அவரை காட்டு. பாம்பேயில் இருக்கிற வல்லபாவை கூப்பிடு, வல்லபாவை கூப்பிட்டு சொல்லு காதர் பாட்சா என்னை கூப்பிட்றான். எதுக்கு கூப்பிட்றான்னு உனக்கு தெரியும். அப்போ காதர் பாட்சா டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. எந்த டிபார்ட்மெண்ட்டில்? ஐடல் விங்கில் இல்லை. சத்தியம். இதெல்லாம் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணுவேன்னா ஒரு தெய்வ சத்தியம். இல்லாத ஆள் கான்டாக்டில் இருக்காரு அக்யூஸ்டோட. என்ன அதெல்லாம் இவங்க கருத்தில் கொள்ளணும். இனிமேல் கொள்வார். இனிமேல் தான் ஒரு புதுசாக ஒரு அடிஷனல் எஸ்பி வந்திருக்காரு. இப்போ திருப்பி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம். 150 மணி நேரம் விசாரணை தான் பண்ணாங்க கேளுங்க சார். நான் வந்து 7 வருஷம் விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். 7 மணி நேரம் 9 மணி நேரம் 150 அதெல்லாம் கணக்கே கிடையாது. பேசிக்கிட்டு குடிக்கிறோம், பேசுகிறோம், டிஸ்கஷன். கேள்வி சார் சத்தியமாக கேள்வி எல்லாம் என்னுடைய இதில் வர முடியாது சார், அதிகமாக கேட்க முடியாது. இப்போது நீங்களே நான் ஒரு களவாணி போய் கரப்ட் ஆஃபீஸர் வந்து என்னை குதறி விடுது இல்லை. நீங்கள் ஏதாவது என்கிட்ட தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அவர் கேட்குற கேள்வி இல்லைன்னா சார் இப்படி இருக்குது. இப்போ அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேட்டரே இல்லையே அதில் அப்படின்னாரு. இப்போ இன்வெஸ்டிகேட்டர்னா அந்த கேஸில் பலவூர் கேஸில் அவர் புலன் விசாரணை அதிகாரி இல்லை அப்படின்னு இல்லைன்னா இவர் தான் அதிகாரி. இவரோட டாக்குமெண்ட்டில் அவர் எழுதுறாரு, நான் இருந்தேன்னு எழுதுறாரு. 6-7 பேரோட கையெழுத்து போட்டிருக்காங்க. கேஸ் டைரி எழுதி கோர்ட்டுக்கு போகுது. இவர் ரிமாண்ட் ரிப்போர்ட்டு கோர்ட்டுக்கு போகுது. அதை நாங்கள் ஒரிஜினலை எடுத்து குமாரம் கோர்ட்டில் ஒரிஜினல் கிடைக்குதே. ட்ரையல் ஆரம்பித்தா தானே உண்மை தெரியும் பொய்யா இல்லையா. அப்போ உள்ளே இருக்க போகும்போது வராத ஆளாக இன்ஸ்பெக்டர் எப்படி எழுதுவார்? இன்னொரு இன்ஸ்பெக்டர் 1000 கோடிக்கு மேலே கொள்ளி அடித்தவன் தான் சுபாஷ் சந்திர கப். அவனுடைய வேலை சார். இப்போ அக்யூஸ்டெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். ஆல் தி அக்யூஸ் எங்கே இங்கே இருக்கிற அக்யூஸ்டு, இன்டர்நேஷ்னல் அக்யூஸ்ட் எல்லாம் கேங்கப் ஆகிறான். கேங்கப் ஆகிட்டு பழைய வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். பழைய வியாபாரத்தை எடுக்கணும்னா நான் போட்டிருக்க வழக்குகள்லாம் நீர்த்து போக வைக்கணும். நீர்த்து போக வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கணும். தொந்தரவெல்லாம் எனக்கு கொடுக்கவே முடியாது சார். நான் பில்லிங்க ஜாலியாக போட்டுட்டு போவேன். உங்களுக்கு தெரியுமில்ல, என் பொழப்பே இதுக்கு தான். என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், விட மாட்டேன். காரணம் தெய்வங்களுக்காக உழைக்கணும், தெய்வ விக்கிரங்களை திருட்ட உழைக்கணும் சார். நல்லா கவனிங்க, ரிட்டையர் ஆன பிறகு சும்மா இருக்கிறானா இல்லையா? சிபிஐ உங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கதா சொல்றாங்க சார். வழக்குங்கிறது நீங்க மாறிக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா கேளுங்க சார். அதை வழக்குங்கிறத ப்ரெஸ்ஸு கொஞ்சம் யோசிக்கிறோம். வழக்குன்னா என் மேலே குற்றச்சாட்டு வந்து உங்கள் மொழியோ என் மேலே போடுறாங்க, அது கோர்ட்டில் தான். கோர்ட்டில் போடுறதுக்கு பேர் தான் வழக்கு. அதை நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு இதுன்னா இந்த எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் நீங்கள் பண்ணுறதுனுடைய விளைவு பல பேரை பாதிக்குது. அப்படி சொல்லக்கூடாது. அது கேஸே கிடையாது. தகவலை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உண்மையாக பொய்யான்னு விசாரிக்கிறாங்க. டில் மை லாஸ்ட் பிரெத் ஐ வில் ஃபைட் ஃபார் த டெம்பிள். டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ வில் ஃபைட் ஃபார் தி ஐடல்ஸ் இன் த டெம்பிள். டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ வில் ஒர்க் ஃபார் தி அர்ச்சகர். அர்ச்சகர்களுடைய உச்சக்கட்ட அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு அர்ச்சகரை போய் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. டீயோட வேலை 12 ரூபா. உள்ளே இருக்காரு மெய்காப்பு, அவரை பார்க்குறேன், எலும்பு இருக்குது. சத்தியமாக
சார் மாதிரி தான் இருக்கார், கோச்சிக்காதீங்க. அந்த எலும்புக்கு அடுத்தது உள்ள ரிப்பு தெரியுது. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்றேன். 50 வருஷமாக சம்பளம் இல்லை. அப்போ என்ன செய்யும் கேட்கலையா அப்படின்னு கேட்டேன். நான் போய் கேட்டேன், சார் 80 வருஷமாக சம்பளம் இல்லாத இன்னொரு 10 வருஷம் இருந்துறேன் அப்படின்னு அறநிலையத்துறை அறிய சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கோச்சிக்கிடாமல் நான் ஒன்று கேட்கலாமான்னு கேட்டேன். என் கூட 2-3 டாக்டர்லாம் இருந்தாங்க. என்னென்ன நைட்டில் போய் திருடுவீங்களா வேணும்னே கேட்டேன் அவர் சிரிச்சுக்கிட்டார். ஐயா இந்த வாட்டை ஐயா நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம் தான். சுப்பிரமணியம் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் எல்லோரும் ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு என்னை பிடிக்கலாம் என்னை பிடிக்காமல் இருக்கலாம். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், மண்டே போடுற வரைக்கும் என்னை நீங்கள் நம்பி ஆகணும். தவறான வழிகளில் எந்த காலத்துலையும் போக மாட்டேன். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.